தேர்தலில் தோத்தா கூட எடப்பாடி கட்சி பதவியை வந்து விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கட்சி பதவி யாராவது சேலஞ்சு பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும்ட்டு யாரையுமே. தினகரன் ஓட் பேங்க் யாருன்னா அது எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற முக்குலத்தோர் ஓட் பேங்க். இவர் போய் எடப்பாடி அவ்வளோ கடுமையாக எதிர்த்துட்டு எடப்பாடி கூட சேர்ந்தா நான் அதுக்கு பதிலாக தூக்கவே மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போய் எடப்பாடி பக்கத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் அங்கே இருக்கிற முக்குலத்தோர் என்ன சொல்கிறாங்க, இதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது, இவர் போய் சேர்ந்துட்டு நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா? முதல்ல வந்து விஜய் கட்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அணுகிறதே அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ ராமதாஸ் மாதிரி தலைவர் சேரன்னு விரும்புகிறா வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த உரிய மரியாதை கௌரவம்லாம் கிடைக்குமான்னு ஒரு யோசனை இருக்குது. நேற்று கூட அதை பற்றி பேச்செல்லாம் வந்தது. அவருக்கே ஒரு அழுத்தம் இருக்குது, இன்னும் கூட அவருக்கு அழுத்தம் இருக்குது பாஜக கூட்டணியில் வந்து இணைய சொல்லி. அப்படி பாஜக அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணைஞ்சார்னா அது வந்து நிச்சயமாக திமுக அணியை தோக்கடிக்கிற அளவு போயிடும். அது இப்போ பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ அண்ணியா இல்லை அம்மாவாக இருக்கேன், தேமுதிக குழந்தைய பாதுகாக்கிறது என் பொறுப்புன்றாங்க. அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுனா வந்து விரைவான முடிவு எடுக்கணும். ஓட்டு வந்து 0.43% தான் வாங்கினாங்க 21. அதனால் ஒன்றும் பெரிய ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரவலாக ஓட்டு இருக்குது. பரவலாக வந்து ஒரு 1000 2000 1500 ஓட்டு இருக்குது வச்சுக்கோங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு ஓபிஎஸோட இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. இப்போ தான் அந்த பிரேக்கிங்கே வந்திருக்கு. அவர் வந்து நான் இன்னும் போட்டி போடுவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு குழப்பத்திலே இருக்காரே சார் தொடர்ந்து. இல்லை, அது குழப்பத்தில் இருக்காருன்னா அதுக்கு காரணம் என்னென்னா வந்து அவருடைய ஃபைட்டை வந்து அவரே போட மாட்டேன்றார். அவர் வந்து எடப்பாடி வந்து அவரை மீண்டும் இணைத்து கொண்டு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கணுன்றது அவருடைய நோக்கம். அது எடப்பாடி ரொம்ப திட்டவட்டமாக அவரை சேர்த்து கொள்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அவரை சேர்த்துன்னா எடப்பாடியோட தலைமைக்கு பின்னாடி ஆபத்து வரும்னு அவர் நினைக்கிறார். சப்போஸ் தேர்தலில் தோத்தா கூட எடப்பாடி கட்சி பதவியை வந்து விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கட்சி பதவி யாராவது சேலஞ்சு பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும்ட்டு யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறார். அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் தெளிவாக இருக்கார். சசிகலாவையும் ஓபிஎஸையும் சேர்க்க மாட்டோம். தினகரன் விஷயம் வேறு, அவர் தனி கட்சி நடத்துகிறாரு, அவர் என்டிஏ கூட்டணியில். அது கூட வந்து ஓபிஎஸோட சம்மதத்தோட இபிஎஸோட சம்மதத்தோடு தான் தினகரனை வந்து சேர்த்தாங்களா என்டிஏன்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி தினகரன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கூட்டணி ஆட்சி வரும் அது இதுன்னு எடப்பாடிக்கு பிடிக்காத விஷயங்களாக பேசிகிட்டு இருக்கார். ஸோ அது இனிமேல் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து திருப்பி ஏடிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவர் என்ன நினைக்கிறார், பாஜக நம்மளை வந்து அங்கே போய் உட்கார வச்சுன்னு நினைக்கிறார். ஆனால் பாஜக சொல்கிறத எடப்பாடி கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ இவர் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். முடிவு எடுக்காத தாமதப்படுத்திகிட்டே இருக்கார். இவருக்கு அடுத்தது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுக என்டிஏ கூட்டணிக்கு போனால் அவர் எடப்பாடியை முதலமைச்சர்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணணும். ரெண்டாவது அதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. அப்புறம் தாமரை சின்னத்தில் போட்டி போட சொல்லுவாங்களே, சுயேட்சை சின்னத்தில் போட்டி போடணும், தோத்தா பெரிய கேவலமாக போயிடும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு திமுகவுக்கு போகலான்னு பார்த்தா திமுகவுக்கு போனால் அங்கே போனால் அவரை கௌரவமாக நடத்துவாங்க, எல்லாம் கரெக்டு, ஒரு ஜெயிச்சா பதவி கூட கிடைக்கலாம். ஆனால் அவர் திமுகவில் போனால் எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணுறது ஈஸியாக போயிடும். பார்த்தீங்களா, அவர் கடைசியில் தீய சக்தி திமுகவில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்ஸுக்கே வந்து ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்குது, ஒருங்கிணைப்பாளர்ன்ற கேஸ். அந்த கேஸ் அடிபட்டு போயிடும் அது ஆக்சுவலாக. அவர் ரெண்டாவது அவர் வந்து 3 தூரம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். மற்றவங்க போய் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேல சேர்கிறதுக்கு இவர் போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஏற்ற ஒரு எலிவேஷன் உயர்வு அங்கே கிடைக்குமான்றது ஒரு யோசனையாகவே இருக்குது. திமுகன்றது நம்ம வந்து ஜெயலலிதாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு அவங்க தலைமையில் ஒரு சிஎம்மாக கூட இருந்துட்டு நம்ம அங்கே போய் சேரலாமா அப்படின்ற யோசனையிலேயே காலம் கடத்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் கூட இருக்கிற பல பேர் நம்ம திமுகவிலே போய் சேரலாம், எடப்பாடி துரோகியை பழி வாங்கிறதுக்கு எதிரியோடய போய் சேரலாம், அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவரை ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியே இழுத்துனே போவார் சார், கடைசி நேரத்தில் திமுகவில் போய் சேர்ந்துருவார் சார், ஒரு 3 சீட் வாங்கி நாங்கள் போயிடுவார் சார் அப்படின்னு கடைசி நேரத்தில் பண்ணுவார்ன்றாங்க. இன்றைக்கி கூட ஒரு பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. இது அதிமுகவை இணைக்கிறது தான் என்னுடைய வேலை, அது ஒருங்கிணைப்பு இப்போ அதோட சட்டத்திட்டத்தின்படி தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நான் ஒருங்கிணைப்பாளராக தொடர்றேன். ஸோ அதை நிலைநிறுத்துறது, அதை ஒருங்கிணைக்கிறது, ஒன்றுபடுத்துறது தான் என் வேலை, அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கேன். தேர்தலில் போட்டி போடுறதை பற்றி நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலைன்னு அவர் சொல்கிறார். எந்த முடிவு எடுக்கலன்னு அவர் சார். அவர் முடிவு எடுக்கலையா இல்லை திரு எடப்பாடி அவர்கள் முடிவு எடுக்கலையா? ஏன்னா டிடிவி உள்ளே வந்துட்டாரு. டிடிவி உள்ளே வந்திருந்தாலுமே கூட டிடிவிக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், அவரையும் உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு. ஆனால் இன்றைக்கி அது வந்து இவர் பேசுவதை பார்த்தா அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது அவர் உள்ளே வராததற்கான அந்த நெருக்கடி, அந்த காரணம் யார்? இல்லை, அதாவது எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் ஓபிஎஸ்க்கு கதவை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க, கட்சி கதவை க்ளோஸ் பண்ணிட்டார். இதே வந்து அங்கே எடப்பாடி ஹஸ் டேக்கன் டிசிஷன், அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். இனிமேல் என்டிஏல வந்து அவங்க திறந்து வச்சுருக்காங்க கதவை, அதுக்கு போகிறதா வேணான்னு இவர் தான் டிசைட் பண்ணணும். என்டிஏல வந்து இவருக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
நீ திமுகவுக்கு போகாத. இவர் திமுகவுக்கு போகிறதும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் திமுகவுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, வைத்தியலிங்கம் போயிட்டாரு, நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படி போயிருக்கிற போது எல்லாரும் மற்றவங்களாம் இன்னும் கூட இருக்கிறவங்களாம் திமுகவுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு திமுகவுக்கு போகிறதுல கடைசி நேரத்தில் அதை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். தாவேக்காக அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ அவருடைய பாலிடிக்ஸோட அவர் பையங்க பாலிடிக்ஸ் பெரிய பாலிடிக்ஸாக இருக்குது. அதில் ஒரு பையன் தாவேக்காவுக்கு போகணுன்றான், ஒரு பையன் வந்து பாஜகவுக்கு போகணுன்றான். அதனால் அவருக்கு குடும்பத்துலேயும் குழப்பமாக இருக்குது, வெளியில் அவங்க தொண்டர்களுக்கு ஏற்றபடி முடிவு எடுக்கிறதுலையும் குழப்பமாக இருக்குது. பல முக்கியமான அவருக்கு வேண்டியவங்கெல்லாம் திமுகவுக்கு போகலாம் சார், அப்போ தான் எடப்பாடி தோக்கடிக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அவர் தெரியாத முழிச்சிட்ருக்கார். அதில் தான் வந்து இதை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு தவிர ஒரு முடிவு எடுக்காத போயிட்டுருக்கார். அவரை ஏன் வந்து தினகரன் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகும்போது ஓபிஎஸ் ஒன்றுமே சொல்லலை, இவரை கேட்காமே அவர் போய் சேர்ந்துட்டார். இப்போ அங்கே போய் சேர்ந்துட்ட பிறகு என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸையும் நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. ஏன் வந்து ஓபிஎஸ் இழுக்கணும்னு பார்க்குறாங்கன்னா, தினகரனுடைய ஓட் பேங்க் வந்து அப்படியே அவரோடு சேர்ந்து என்டிஏக்கு போகிற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக தினகரன் ஓட் பேங்க் யாருன்னா, அது எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற முக்குலத்தோர் ஓட் பேங்க்கு. இவர் போய் எடப்பாடி அவ்வளோ கடுமையாக எதிர்த்துட்டு எடப்பாடி கூட சேர்ந்தா நான் அதுக்கு பதிலாக தூக்கவே மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போய் எடப்பாடி பக்கத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா, அந்த ஓட் பேங்க் அங்கே இருக்கிற முக்குலத்தோர் என்ன சொல்கிறாங்க, இதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது, இவர் போய் சேர்ந்துட்டு நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஓட் பேங்க்கையும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓபிஎஸ்சியும் கொண்டு அங்கே சேர்த்துட்டா முக்குலத்தோர் சரி எப்படியோ நம்ம ஆளுங்க 2 பேங்க இருக்காங்கன்னு முக்குலத்தோர் பாதி பேர் இங்கே வந்து ஓட்டு போட்டுருவாங்க. சப்போஸ் ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த தினகரனோட ஓட் பேங்க் திமுகவுக்கு போயிடும். அதனால் எப்படியாவது ஓபிஎஸை வந்து என்டிஏ இழுக்கணும்னு அமித்ஷா நினைக்கிறார். இல்லை நீங்கள் திமுகவுக்கு தான் போகிறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அங்கேயும் போகாதீங்க, அமைதியாக நீங்கள் ஒதுங்கிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் மேலே வைக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவராக எடப்பாடி சேர்த்துக்கவும் போகிறதில்ல. அப்புறம் அதை ஏன் சொல்கிறாரு, அப்புறம் கடைசியாக இன்றைக்கி சொன்னதுன்னா, நான் இன்னும் முடிவெடுக்கலை, தேர்தலில் போட்டி போகிறத பற்றி முடிவெடுக்கலை. தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவர் முடிவெடுப்பார். பெரும்பாலும் திமுகவில் போய் ஒரு 2-3 சீட் வாங்குவார் அப்படின்றது தான் பொதுவாக அவங்க ஆட்கள்கிட்ட பேசும்போது நமக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. அதை உடனே சொல்ல வேண்டாம், ஏன்னா என்டிஏ வந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கிறதுக்காக தள்ளி போடுறாருன்றது தான் முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக ஓகே, தாவேக்கா தனித்து நிற்க யார் சார் காரணம்? திமுக காரணமா, பாஜக காரணமா? அவங்க தான் காரணம். அவங்களோட இதுக்கு அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்களுடைய வெற்றியை பற்றி ஒரு நம்பிக்கை யாருக்கும் வரல. அவரை காரணமாக காமிச்சு இருக்கிற இடத்துல சீட் அதிகமாக வாங்குறது. நாங்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள்லாம் ஏன் கேட்குறாங்க, அங்கே வந்து விஜய்னு ஒருத்தர் இருக்கிறதுனால கேட்குறாங்க. ஆக்சுவலாக பல கட்சிகளில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லோரும் கேட்குறாங்க. ஏன் அதிமுகவே கூட தினகரன் வந்து அங்கே போனார் கிட்டத்தட்ட. அவரை வந்து அமித்ஷா வந்து கடைசி நேரத்தில் அவர் இழுத்துன்னு வந்துட்டார். அங்கே அவர் போகலை, கடைசியில் போனால் வந்து அதிமுக ஓட்டை டேமேஜ் பண்ணுவார்னு அவர் இழுத்துன்னு வந்துட்டார். ஸோ அதனால் இவர் கூட போய் சேர்கிறதுக்கு, விஜய் கூட போய் சேர்கிறதுக்கு என்னென்னா, முதல்ல வந்து விஜய் கட்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அணுகிறதே எப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ ராமதாஸ் மாதிரி தலைவர் சேரணும்னு விரும்புகிறா வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த உரிய மரியாதை கௌரவம்லாம் கிடைக்குமான்னு ஒரு யோசனை இருக்குது. நேற்று கூட அதை பற்றி பேச்செல்லாம் வந்தது. கடைசியில் தாவேக்காலேருந்து என்ன அறிக்கை விட்றாங்க, நாங்கள் எந்த மாதிரி யார் கூடயும் பேச்சுவார்த்தையை நடத்தலைன்னு ஒரு அறிக்கையை ஒரு ட்விட்டரில் போட்டு விட்டாங்க வச்சுக்கோங்க. அதனால் அவருடைய செல்வாக்கு என்னன்னு முதல்ல தெரியல, அங்கே போனால் வெற்றி நிச்சயமானு தெரியல. அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். அவருக்கு ஒரு பெரிய கூட்டம், அவருக்கு ஆதரவாளர் இருக்காங்க. அது ஓட்டாக மாறி அவர் வின் பண்ணுற அளவுக்கு போவாரான்னு தெரியல. ஆனால் அவருக்கே ஒரு அழுத்தம் இருக்குது, இன்னும் கூட அவருக்கு அழுத்தம் இருக்குது. பாஜக கூட்டணியில் வந்து இணைய சொல்லி, அப்படி அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணைஞ்சார்னா அது வந்து நிச்சயமாக திமுக அணியை தோக்கடிக்கிற அளவு போயிடும் அது. அதனால் அவர் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இன்னும் வந்து பாஜக விடலை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் அவர் வந்து அவரையும் சந்திக்க முடியல. அவங்க கட்சியும் வந்து ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்குது. யாரை எப்படி அப்ரோச் பண்ணுறதுல அங்கே 4 அட்வைசர் இருக்காங்க. 4 அட்வைசரில் யாரை அணுகிறது, ஒருத்தர் அணினா இன்னொருத்தர் கோச்சிக்கிறாரு, இன்னொருத்தர் அணினா இன்னொருத்தர் கோச்சிக்கிறாரு. கலெக்டிவாக எல்லாரையும் அணுக முடியல. புஷி ஆனந்த் ஒரு பக்கம் டீல் பண்ணுறாரு, ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி டீல் பண்ணுறாரு, ஒரு பக்கம் ஆதவ ஒரிஜினா டீல் பண்ணுறாரு, ஒரு பக்கம் அருள்ராஜ் டீல் பண்ணுறாரு. யாருமே விஜயை பார்க்குற மாதிரி தெரியல. எல்லாருக்குமே அந்த அப்ரோச் வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கௌரவம், மதிப்பு, மரியாதை ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவரோட சேர்ந்தா வெற்றி பெறுவோமா இல்லையான்றது ஒரு இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த பிஎம்கே பற்றி அவங்க ட்விட் போட்டதுனால இந்த கேள்வி வருது. தொடர்ந்து வந்து ராமதாஸும் இப்போ வந்து திமுகவோட பாமக போவது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க அதை உள்ளே சேர்ப்பாங்களா, ஏன்னா விசிக்க வந்து அவங்கள அலோவ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி இங்கே கொஷின் இருக்கும்போது பிஎம்கேலுக்கு ராமதாஸ்க்கு வந்து வேற ஒரு ஆப்ஷனாக வந்து விஜய் இருந்தாலுமே கூட ராமதாஸ் மாதிரியான ஒரு மூத்த தலைவரை, மூத்த கட்சியை வந்து அவங்க உள்ளே எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கூட்டணி போகிறதுக்கான சாத்தியம் இருக்கா? ரெண்டாவது விஷயம் வந்து தேமுதிக ஒரு பார்கெனிங் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு திமுகவோட பண்ணுறாங்க, அந்த சைடு அதிமுகவோட பண்ணுறாங்க.
இப்போ வந்து இது தாவேகாவோடவும் பண்ணுவதாக ஒரு பேச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இவங்க பார்கெயின் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு 1/2% தானே சார் ஓட்டோட அந்த ஓட்டு பெர்சன்ட்டே ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில இருக்கும்போது, இவங்க எல்லாரோடையுமே இப்படி பார்கெனிங் பண்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது தாவேகா இப்ப இவங்களெல்லாம் இணைப்பாங்களா? இல்ல தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பாமகவை சேர்த்துப்பாங்களான்னா, சேர்த்தா அது திமுகவுக்கு தான் நல்லது. ஏன்னா வந்து பாமக இப்போ பிரேக் ஆயிடுச்சு. 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஸோ முழு பாமக ஓட் பேங்க்கும் ஒருத்தருக்கு போய் சேரும்ன்னு சொல்ல முடியாது. அதிலேயே பிளவு விட்டுருக்கு. அது திமுக சேர்க்காதது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா ஒன்றுபட்ட பாமகவே திமுக சேர்க்கல. 3 எலெக்ஷன் வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாமகவை சேர்த்தா விடுதலை சிறுத்தைகள் அப்டேட் பண்ணுவாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதனால் எந்த லாபமும் திமுக அன்னைக்கு இல்லை. பாமக இல்லாதையே வின் பண்ணிட்டு வந்ததுனால திமுக சாரின்னு கதவு மூட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அடுத்தது தாவேகாவுக்கு ட்ரை பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போகணுன்ட்டு அமித்ஷா விரும்புகிறார். அன்புமணி என்ன நினைக்கிறார், இவர் வந்தால் இவர் தான் பாமக, நான் தான் அன்புமணி சொல்லிட்டு இருக்கும்போது ராமதாஸையும் அங்கே கொண்டு இணைச்சா அது அவங்களுக்குள்ள இருக்கிற மோதல் இன்னும் அதிகப்படுத்தும் இல்லையா? ஆனால் அந்த விஷயத்தை வந்து அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, பாமக ஓட் பேங்கை ஒட்டுமொத்தமாக வாங்கணும்னா ராமதாஸ் அன்புமணி ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவங்க அதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் நடந்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. அன்புமணி அவங்க ஈஸியாக சமாதானப்படுத்தலாம், வரட்டுமே வந்தால் என்ன அந்த ஓட் பேங்க் நம்ம எடுக்கணும் இல்லையான்ட்டு. ஆனால் பாமக தாவேக்காவுக்கு போகும்போனா அவங்க தாவேக்காவே சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா டவுட் தான். ஏன்னா நீங்கள் இது வந்து பாமக வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டு உள்ள ஒரு கட்சி. பாமகவை நீங்கள் சேர்த்திங்க வச்சுக்கோங்களேன், அதில் வந்து வன்னியர் அல்லாதவர்கள் பட்டியலினத்தவர் வந்து உங்கள் ஓட்டு போடுறது குறையும். அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு. அதான் தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் உள்ள வித்தியாசம். தேமுதிகவுக்கு வந்து நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. அது எல்லா ஜாதியும் அதுக்கு ஓட்டு போடுவான். விஜயகாந்த் அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் இது உடனடியாக அவங்க அறிக்கை விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். திமுக ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அதே காரணத்தினால அவங்களும் ரிஜெக்ட் பண்ணாங்க. இதே தேமுதிக போகிறதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க யோசிப்பாங்க, தாவேக்கா யோசிப்பாங்க. காங்கிரஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவங்க ஓகே ரைட் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க அல்டிமேட்டாக என்டிஏ வந்து அவங்க நினைக்கிறாங்க அந்த பாமக ஓட் பேங்கை நம்ம மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னு. அது கடைசியாக வந்து ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்களை கொண்டு அங்கே சேர்த்துருவாங்க, அமித்ஷா கொண்டு சேர்த்துருவாருன்னு தான் பேச்சு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஒரு பார்கெனிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து எப்போதுமே இந்த கடைசி நேர பார்கெனிங்கில் கடைசி நேரத்தில் முடிவெடுத்து தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. 2016 கெட்ட பேர் வாங்கினாங்க, 19 கெட்ட பேர் வாங்கினாங்க, 21 வாங்கினாங்க. எல்லாம் இந்த பேரம் பேசி கடைசி நிமிஷத்தில் ஒரு அவசர முடிவு ஒன்று எடுப்பாங்க. இப்போ 2016 வந்து கலைஞரை காத்திருந்தார், எனக்கு மடியில் கனி விழுலாம் காத்திருந்தார். அது கடைசியில் பார்த்தா மக்கள் நல்ல கூட்டணியாக வேறு மாதிரி போயிடுச்சு. 19லயோ 21லயோ பேனர்லாம் வச்சுட்டாங்க, விஜயகாந்த் பேனரை வச்சு எடுத்தாங்க. எல்லாம் கடைசி நேரத்தில் துரைமுருகன் வீட்டு கதவெல்லாம் தட்டினாங்க. ரொம்ப கேவலமாக போச்சு அவங்களுக்கு. இப்போ பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ அண்ணியா இல்லை அம்மாவாக இருக்கேன், தேமுதிக குழந்தைய பாதுகாக்கிறது என் பொறுப்புன்றாங்க. அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுலாம் வந்து விரைவான முடிவு எடுக்கணும். அது வந்து நீங்கள் டிலே பண்ணிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, உங்கள் பேர் ஏற்கனவே கெட்டு போய் கிடக்கு. நீங்கள் பேரம் பேசுகிறீங்கன்ற ஒரு விஷயம் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து விரைந்து முடிவு எடுக்கணும், நல்ல முடிவு எடுக்கணும். உங்களுக்கு திமுகவில் 6+1 தரேன்றாங்க ராஜ்யசபா, அதை ஏற்றுக்கிறது பெட்டர் அப்படின்னு தேமுதிக மாவட்ட செயலர்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுகவுலையும் பேசிகிட்டு இருக்காங்க. 12 சீட் கேட்குறாங்க. அங்கே 12 சீட் கேட்டு ராஜ்யசபா கேட்குறாங்க. ராஜ்யசபா வந்து கொடுக்குறது சந்தேகமாக இருக்குது. அவங்க ஏடிஎம்கே வந்து அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, தினகரனுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் ஜிகே வாசனுக்கு பதவி காலம் முடியுது. இப்போ எவ்வளோ பேருக்கு தான் அவங்க கொடுக்க முடியும்? அதனால் வந்து தேமுதிகவுக்கே அங்கே கிடைக்குமா கிடைக்காதே தெரியல. அதனால் இந்த திமுகவில் காங்கிரஸ் சேர்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம திமுக அன்றைக்கி போகலான்னு பிரேமலதா முடிவு பண்ணிருக்கதா சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் பேசும்போது அந்த தேமுதிக வட்டாரத்தில் சொல்லும்போது காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு டிஎம்கேவோட நேற்று கனிமொழி பேசி செட்டில் பண்ணிட்டாங்க சார், அதனால் இனிமேல் நாங்கள் டிஎம்கே சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். தேமுதிக ஆள் ஒருத்தர் சொல்கிறார். ஒரு மாதிரி மதில் மேல் பூனையாக தான் இருக்காங்க. அவங்க அதிமுக பக்கமும் குதிக்கலாம். அமித்ஷா பறக்கப்படி அமித்ஷா வந்து தேமுதிகவை எப்படியாவது இழுத்து போட்டணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. திமுக அணிக்கும் தேமுதிகவை இழுத்தா பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ இந்த ஆன்டி இன்குபன்சி அதெல்லாம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேர் சேர்க்குறோமா பெட்டர் தானேன்றது அவங்க தான். அதனால தான் அவங்க வந்து இந்த குழு போட்டு சீட்டெல்லாம் யாருக்கும் கொடுக்கல விஷயத்தெல்லாம் இன்னும் ஆரம்பிக்காத இருக்காங்க. சப்போஸ் தேமுதிக வந்தால் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாத்தையும். இல்லாட்டி அவங்க வராட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு 1-2 சீட் எல்லாருக்கும் அதிகமாக கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு வச்சுட்டு இருக்காங்க. தேமுதிக வந்து தொடர்ந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ப்ளே பண்ணுறது வந்து அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் கெட்ட பேரை தான் வாங்கி கொடுக்குமே தவிர விரைவாக ஒரு முடிவு நீ அதிமுகவுக்கு போங்க இல்லை திமுகவுக்கு போங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரம் முடிவு எடுங்கன்னு கட்சியோட மாவட்ட செயலர்லாம் சொல்கிறாங்க. ஓட்டு வந்து 0.43% தான் வாங்கினாங்க 21. அதனால் ஒன்றும் பெரிய ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரவலாக ஓட்டு இருக்குது. பரவலாக வந்து ஒரு 1000, 2000, 1500 ஓட்டு இருக்குது வச்சுக்கோங்க. இந்த 4 முனை போட்டியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் திமுக பார்க்குது. அதனால் அதை வந்து அவங்க புரிஞ்சு வச்சுருந்தா என்ன பண்ணாங்க, அந்த கேம் வந்து விளையாடுறாங்க. அது இறுதியில் வந்து எப்படி போய் எங்கே போய் செட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அமித்ஷாவுடைய ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்க நல்ல வேளை அவங்க மேலே எந்த கேஸ் கீஸ்லாம் எதுவும் கிடையாது. இல்லாட்டி இத்தனை நேரம் இடி அதெல்லாம் பயமுறுத்தி ஏதாவது இழுத்துருப்பாங்க.
எந்த கேஸும் அவங்க மேலே இல்லாதனால அவங்கள வந்து பணிய வைக்கிறது வந்து அமித்ஷாக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. மேக்ஸிமம் இன்கம் டேக்ஸ் தான் கொண்டு போக முடியும். அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு அப்படியே வெயிட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. இங்கே திமுக தரப்பும் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. ஸோ 2 தரப்பும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. ஆனால் இப்போ பேச்சுவார்த்தை தற்சமயத்துக்கு நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இவ்வளோதான் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவங்க முடிவு எடுக்காத இருக்கிறதுனால 2 நாளாக அமைதியாக இருக்குது அந்த ஏரியா. காங்கிரஸ் பத்தி நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி. தளபதி எம்எல்ஏ தளபதி அவர்கள் வந்து காங்கிரஸ் பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. வெறும் 3000 ஓட்டு தான் இருக்கு. பெருசா சீட் இல்ல. இந்த நிலைமையில இவங்க எக்கச்சக்கமா 40 சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் பேசியிருக்காரு. அதற்கு திரு செல்வபெருந்தகையும் எதிர்வினையாற்றியிருக்காரு. கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே வந்து திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முக்கு வராமல் பயங்கர குழப்பத்திலையும் இதுவரைக்கும் எதிர்த்து பேசாத திரு செல்வபெருந்தகை வந்து திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எந்த இடத்துக்கு போகும் சார்? இல்லை, தற்சமயத்துக்கு வந்து இது ஒரு சீஸ்ஃபயர் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று கிரிமினல் பேசினதுலேருந்து சரி கூட்டணியை கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த இடங்கள் பவர் ஷேரிங் கிடையாதுன்னு திமுக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதிகாரத்தில் பங்களிப்பு கிடையாது. அதிகாரத்தில் பங்களிப்பு நாங்கள் ஆரம்பித்தா அது எல்லா கட்சிகளும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 21லேயே கொடுத்தோம் நாங்கள். இப்போது ஒரு ராஜ்யசபா சீட் தரோம் நாங்கள், அதில் ப்ராப்ளம் கிடையாது. 25 ப்ளஸ் இன்னும் கூட 2-3 தரோம், 27 28 தரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்குமான்னு தெரியாது. ராகுல் காந்தி நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரம் குழுவை போடுங்க, குழு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் ஷேரிங்கை பற்றி யோசிங்கன்னு இருக்காங்க. இல்லை, அந்த விஷயத்துக்கு சான்ஸே கிடையாதுன்னு இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமேல் அது காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணுன்ற லெவலில் வந்து திமுக நினைக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு இந்த தாவேக்கான்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு பவர் ஷேரிங் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னா, நம்ம ஆளுங்கட்சியாக வரப்போகிறதில்ல, ஆட்சியிலையும் பங்கு இல்லை அப்படின்ற போது, நமக்கு இனிமேல் 29 பார்லிமெண்ட் தான் முக்கியன்ற போது எதுக்கு திமுகட்ட கெஞ்சின்னு இருக்கணும். நம்ம வந்து புதுச்சேரி கேரளாவில் வந்து நம்ம விஜயோட கூட்டணி தமிழ்நாட்டில் வச்சுருந்தா புதுச்சேரி கேரளாலையும் விஜயோட நம்ம வச்சுக்க முடியும். ஸோ தட் அங்கே ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விஜய் பிரச்சாரம் பண்ணார்னா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு சதன் சைடில் கேரளா புதுச்சேரிலாம் புதுசாக வந்தால் நம்ம தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாலாம் இருக்கும்போது இது ஒரு கூட ஆடட் அட்வான்டேஜ் தானே. சவுத் நம்ம காங்கிரஸ் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு எண்ணம் வரும். தமிழ்நாடு பின்னாடி பார்த்துக்கலாம், 29 பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் விஜய்க்கும் என்ன ஓட் பேங்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்றபடி நம்ம 29 டிசைட் பண்ணிக்கலாம்னு காங்கிரஸில் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கிறதா காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னு என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் 18 எம்எல்ஏ 9 எம்பி இருக்கீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வின்னே பண்ணலாம், எந்த எம்எல்ஏ வரலன்னா அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடும். ரெண்டாவது, விஜயோடைய பாஜக எதிர்ப்புன்றது அவ்வளோ தீவிரமான ஒரு பாஜக எதிர்ப்பா. நீங்கள் அங்கே போயிட்டு அவர் பாஜகவோட போய் பின்னாடி கை குலுக்க மாட்டான்றது என்ன நிச்சயம். அதனால் நீங்கள் அவரை நம்பி எப்படி போகிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திமுகலேருந்து கேட்குறாங்க. மத்திய காங்கிரஸ் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா கூட்டணியில் திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னராக இருக்காங்க. 29 வரையும் ஒரு 22 எம்பி வரை கையில் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. அங்கே ஜாயிண்ட்டாக பல போராட்டங்கள்லாம் பார்லிமெண்ட்லாம் நடத்துகிறாங்க. அதனால் அதை நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும். ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு தோழமையாக இருக்கிறதுனால இந்த ஒரு எலெக்ஷனுக்காக நம்ம வந்து போகணுமான்னா, பாலிடிக்ஸில் வந்து ஒரு அதிகாரத்தை ஒரு 2 மாநிலத்தில் பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய விஷயம். டெம்பரரியாக நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்தியா கூட்டணியில் திமுக இஷ்டம் இருந்தால் கன்டினியூ பண்ணட்டும். இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தான் இருக்குது. நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணியில் ஒன்றா தானே இருக்குது. அந்த மாதிரி திமுக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு காங்கிரஸில் சொல்கிறாங்க. அதுக்கு திமுக சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எங்ககிட்ட வேலை வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒன்ஸ் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோமா இல்லைன்றது எங்கள் டிசிஷன் தான். நீங்கள் அதை நீங்கள் இருக்கலாமேலாம் நீங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் எங்களை விட்டு நீங்கள் போயிட்டீங்கனாலே நாங்கள் அடுத்த ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பாஜக கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். காங்கிரஸ் போயிட்டாங்கன்னு அவங்க அவங்களுக்கு பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி அது ஆக்சுவலாக. அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த வாக்குவாதங்கள் போயின்னு இருக்கும்போது காங்கிரஸ் ஹைகமாண்ட் என்ன யோசிக்குதுன்னா, இந்த நம்பிக்கைக்குரிய ஒரு தோழமையை வந்து நம்ம விட்டு கொடுக்கணுமா இந்த ஒரு விஷயத்துக்காக. கேரளாவில் வந்து நம்ம இயல்பாகவே வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. எதுக்கு விஜயை கூட்டின்னு போனால் அஷ்யூராக வின்னுன்னு உறுதியாகும். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வின் பண்ணலான்னு ஒரு இடம் இருக்குது. சரி, தமிழ்நாட்டை நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா? இங்கே 9 எம்பிக்கள் இருக்காங்க, இன்னொரு 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. திமுகவோட இருந்தால் குறைஞ்சபட்சம் இன்னும் 15 எம்எல்ஏக்களாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. திமுக கனிமொழியை கூட்டி பேசின போது இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் குழுவை போடுங்க, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் தற்சமயத்துக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காங்கிரஸில் வந்து இந்த ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் நம்ம வந்து அதிகமான இடங்கள் கொடுக்கலன்னா நம்ம ஏன் பிரேக் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. திமுக தரப்பில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் கார்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு சார், கூட்டணி கண்டினியூ ஆகுது சார்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு தரப்பில் கேட்டால், காங்கிரஸில் வேறு ஒரு தரப்பில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போது 2 தரப்பும் இப்படி பேசிகிட்டு இருக்கு இன்றைக்கி. நன்றி சார். தேங்க்யூ.